எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு வண்டி கிடைக்குமாடா? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. தென்னகத்து தீப்பொறி எங்கள் அண்ணன் திருமாவர்கள். உன் பேர் என்ன? என் பேரை கேள்விப்பட்டிருக்கியா? வேற கேட்டா சொல்றா சுண்ணாம்பு. தீப்பொறி திருமுகம். தீப்பொறினா எப்படி? அப்படியே கொழுந்து விட்டு எரிவியா? எரிமலையா செதர்வண்டா, அக்னியா கக்குவேன். மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு அக்னி குழம்புடா. அடங்க மறு. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு. அத்து மீறு. திமிரு எழு, திருப்பி அடி. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. இவர்கள் எல்லாம் சாமானிய அரசியல் கட்சிகளை போல குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுபவர்கள் இல்லை. மூஞ்சிகளை பாரு. 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா ஸ்டேடியா நிக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. போரிக்கு பசங்க. இந்திய அரசியலிலே ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு பிரதமர் யார், முதல்வர் யார் என்று தீர்மானிக்கிற ராஜதந்திரியாக எங்கள் அண்ணன் தான் இருப்பார். யாரு? யாருக்கிட்ட விடுற? இவன் சஞ்சய் ராமசாமியா? உழைப்புனா என்ன தெரியுங்களா? உழைப்புனா என்ன தெரியுமா? அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? தன்னுடைய உடலை வருத்தி, தன்னுடைய அத்தனையும் இழந்து, தன்னுடைய இனத்திற்காக, தன்னுடைய மக்களுக்காக. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும்ல. அதன் விடுதலைக்காக களத்திலே நிற்பவர்கள் தான் தலைவர்கள் என்றால் எங்கள் ஒற்றை தலைவன் எங்கள் அண்ணன் திருமாவர்கள். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். ஒருத்தர்லாம் அவரா பேசி அவரா சிரிப்பாரு. திடீர்னு மேடைக்கு ஏறினா செருப்பை தூக்கி காட்டுவாரு. அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா தத்துவம் பேசுவாரு. அப்புறம் ஆமகரி பேசுவாரு. அப்புறம் அந்த கறி இந்த கறின்னு வந்து நிப்பாரு. தற்கூரிகளை பலரும் தலைவர்களாக இருந்து கொண்டு உருவாக்கும் போது தலைவர்களை உருவாக்குகிற தலைவனாக எங்கள் அண்ணன் திருமாயிரு. ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா? கவிஞர்களின் காட்ஃபாதர் உங்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். என்ன சொல்லுது பொணந்தண்ணே? 7:30 இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. அவர் தடியை ஓங்க தகுதி பெற்றவர் சீரும் கொள்கை சிறுத்தை திருமாதான் அவர். இவர் கையில் இருப்பது ஈரோட்டு பெரியாரின் தடி. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அடங்க மறு, அத்து மீறு, திமிரு எழு, திருப்பி அடி. ஆவேசமாய் குரல் எடுத்தார். நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் உனக்கு 2 சீட்டும் பிளாஸ்டிக் செய்யறதும் தான் கிடைக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அறிவாய் பெற்றெடுத்தார் இனம் காக்கும் கருஞ்சிறுத்தை. தன் தலைமுறை அவருக்கு கொடுக்க வேண்டும் தமிழகம் ஆளும் பொறுப்பை. எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்கு நினைவு கூற விரும்புகிறேன். மகுடம் வேண்டாம் என மறுத்து சென்ற புத்தனின் சீடன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. பெரியார் விட்ட இடத்தில் உனது தொடக்கம். இனி உன் கையால் தான் சனாதானத்தின் சவ அடக்கம். ஜனாதனத்தை எதிர்க்கின்றோம். இந்த கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது. இந்த கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது. கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது. ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா? பெரியார் விட்ட இடத்தில் உனது தொடக்கம். இனி உன் கையால் தான் சனாதானத்தின் சவ அடக்கம். ஈழத் தமிழரின் குருதியில் சிவந்தது இலங்கை காடுகள்.
காட்டில் புலியின் வாரிசாய் வருமா சிறுத்தை, தமிழ்நாட்டில் ஈழப்புலியின் வாரிசாய் விடுதலை சிறுத்தை. வரிசையா நின்றுட்டு இருக்கும் போது டிஆர் பாடுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சே அள்ளி வந்து என் கையை பிடித்து கையை குலுக்கி விட்டு இவர் கூட இருந்திருந்தாருன்னா இவரு மேல போயிருப்பாரு. அதுக்கு நீங்க ஒண்ணும் சொல்லல. அப்ப எல்லாம் சிரிக்கிறாங்க. அது ஒரு நகைச்சுவையா தானே சொல்றாரு. உன் பேர் என்னப்பா சொன்ன? தமிழ்நாட்டில் ஈழப்புலியின் வாரிசாய் விடுதலை சிறுத்தை. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும். இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? இதான மீனிங். சிகாகோ கடற்கரையில் சைக்கிள் ஓட்டி மகிழ்ந்த வீடியோவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்க மாலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கா? என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரத்துக்கு வண்டியில ரொம்ப சிரமமா இருக்குல்ல? இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? அமெரிக்கா வந்து இது வரைக்கும் ரஷ்யா ஸ்டாலினை தான் பார்த்திருக்கும். அதுக்கு வந்து ரஷ்யா ஸ்டாலினை பத்தி தான் அரசியல் பண்ணிருக்கும். ஃபர்ஸ்ட் தடவை திராவிட ஸ்டாலின் வந்து அமெரிக்கா பார்க்க போகுது. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. அமெரிக்கால இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாமே எழுத போறாங்க தலைவரை பத்தி. நான் தான் சொன்னேன், நம்புங்க சார். தெளிவா இருக்கு சார். எப்பா நம்புங்க சார். அப்ப இந்த மாநிலம், இந்த மாடல் எவ்வளவு பெரிய ஒரு மாடல், உலகத்துக்கு மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்றாங்க பாருங்க. அது மாதிரி திராவிடம் டெவலப்மெண்ட் பண்ண கோல் தான் உலகத்துக்கே ஒரு மாடலா இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. 18 ஆண்டுகளாக நின்று போயிருந்த சிவகங்கை கண்டதேவி அருள்மிகு சொர்ணம் திருக்கோயில் போராபர் தேரோட்டத்தை கண்டதேவி அருள்மிகு சொர்ணம் திருக்கோயில் போராபர். Do you consider yourself an atheist? நீங்க ஒரு atheist கன்சிடர் பண்றீங்களா? நான் ரிலிஜியஸ் நீங்க. Are you religious? நீங்க religious personally? புரியல எனக்கு. ஒரு ஆட்சி இருக்கணும்னா அதுல 50% மேல இருக்கணும். ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 87, காங்கிரஸ் கட்சி கூட்டணி நம்மோடு 8, அதற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 1, ஆக 107. சந்திராயன் புகழ் மயில்சாமி அண்ணாதுரை அரசு பள்ளியிலே படித்தவர். இஸ்ரேல் தலைவராக இருந்த சிவன் அரசு பள்ளியிலே படித்தவர். இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் கட்டத்தை 1975ஆம் ஆண்டு தொடங்கி வச்சவர் பூலித்தேவன் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. 1975ஆம் ஆண்டு தொடங்கி வச்சவர். 1975ஆம் ஆண்டு தொடங்கி வச்சவர். படிப்புல இருந்து ஒரு கேள்வி கேட்டா முட்டை, கோழி முட்டை. அப்போதெல்லாம் சொல்லுவோம் கலைஞரிடத்தில், நீங்கள் மூலவர், ஆனால் உற்சவர் தளபதி சென்று கொண்டிருக்கிறார், எங்கும் வரவேற்பு என்று சொல்லுவோம். மூலவர் உற்சவர் இப்போது முதுமை காரணமாக அல்ல, வெளிநாட்டில் இருந்து முதலீடுகளை பெறுகின்ற காரணத்தினால் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார் மூலவர். நம்முடைய உற்சவர் இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து உங்களுடைய ஏகோபித்த வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார். மனசாட்சி எல்லாம் புழுவீங்களா? ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல கொத்தனார் வேலைக்கு போற மாதிரி இருக்கான். அத போய் நல்லா இருக்குன்ற என்ன பண்றது? இருக்கா அப்படிதான் இருக்கான். உண்மை சொல்ல முடியுமா? கலைஞரை பார்த்து, தளபதியை பார்த்து இன்றைக்கு உற்சவராக இருந்து இந்த ஆட்சியை நடத்துகிறார், இந்த கட்சியை நடத்துகிறார். நீ ஓனர் இல்லையா? அவன் அப்படிதானே சொன்னா, பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. இங்கிருந்து மூலவருக்கு என்னுடைய நன்றியை, வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த உற்சவரை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது. என்ன அடி சிங்கிறீங்களே? எனக்கு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும் இல்ல. 199% இதுவரையில நாம் நம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய 1% வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி 100% நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பதையும் நான் இங்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை. என்ன மனுஷன்? ஐயா, மாமன்னன் படம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வரலாறையும் பேசி இருக்குன்னு சில விமர்சனம் வச்சா இல்லையா? அது இருக்கா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்கணுமா கேட்க கூடாதா? பராசக்தி படத்துல வரக்கூடிய அந்த காம கொடூர ஜமீன்தார் தான் கருணாநிதி. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி
அவருடைய சட்ட காலர் இவ்வளவு மடிச்சிருந்தது. அவராவது சட்ட காலரை மடிச்சு விட்டுருக்காரு. உங்க ஸ்டாலின் சட்டையை கிழிச்சுக்கிட்டு போய் ஓடி போய் நின்னாரு. சட்டையை கிழிச்சிட்டு ரோட்ல போறவங்க எல்லாரும் ஸ்டாலின் மாதிரின்னு சொல்லுவீங்களா? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. கோவிலுக்கு போகும்பொழுது முக்காடு போட்டுக்கொண்டு போவான் திமுக காரன். சக்களத்தி வீட்டுக்கு போகும்பொழுது பெருமையாக போவான். இதுதான் திமுகவுடைய வரலாறு. தத்தி முந்தம் 1ஆம் நம்பர் முந்தம். யார தத்தி முந்தம் 1ஆம் நம்பர் முந்தம். ஒன்னதான் சொல்றேன். என்னத்தானா பின்ன ஒரு துண்டு சீட்ல இருக்கிறத கூட ஒழுங்கா படிக்க தெரியாத தத்தி நீ எங்க? நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். துண்டு சீட்டு இல்லாத அவனால பேச முடியுமா? ஸ்டாலினால ஒரு துண்டு சீட்டு இல்லாம பேச முடியுமா? நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. துண்டு சீட்டு இல்லாத பேச முடியாது. இன்னொரு விஷயம், அந்த துண்டு சீட்ல இருக்கிறதே ஒழுங்கா பேச முடியாது. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். நீட் தேர்வுனால செத்து போன அனிதா, நீட் தேர்வால செத்து போன அனிதா படிக்கிறதுக்கு சரிதான் படிக்கிறாரு. அரியலூர் பகுதியை சார்ந்த மாணவி சரிதா. பஞ்சாயத்துல இடுப்புகள் நீங்களே அவளுடைய பேர் மாணவி அனிதா. இந்த சரிதாவை நாம் இழந்திருக்கிறோம். தத்தி முந்தம் 1ஆம் நம்பர் முந்தம். ஒரு துண்டு சீட்ல இருக்கிறத கூட ஒழுங்கா படிக்க தெரியாத தத்தி நீ எங்க? மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க. குடியரசு தினம் என்னைக்குன்னு சொல்ல தெரியல. ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைக்க நாங்கள் மறுக்கிறேன். சுதந்திர தினம் சொல்ல தெரியல என்னைக்குன்னு. ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சுதந்திர நாங்கள் வருகிற போது, ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சுதந்திர நாங்கள் வருகிற போது எதிரிங்க பதுங்கிட்டு இருந்தா கண்டுபிடிக்கிற கருவிக்கு பேர் ரேடார். அத பார்த்து படிக்கிறார், ரோடார்னு படிக்கிறார். சீரியஸா பேசிக்கிறீங்களா? சிரிப்பு. கீழடி அகழ்வாய்வு, அந்த அகழ்வாய்வை படிக்கலாம் அகழ்வாழ்வுன்னு படிக்கிறாரு. பாஸ், அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வருது பாஸ். அத சிரிச்சுன்னு தான் சொல்லுவியா? இந்த லட்சத்துக்கு பழமொழி வேற அடிக்கடி படிப்பாரு அவரு. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, இதான் பழமொழி. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இத கஷ்டப்பட்டு தப்பா சொன்னாலும் யாராலும் சொல்ல முடியாது. நம்மால் படிக்கிறார். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்பது போல, யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்பது போல. துண்டு சீட்டு இல்லாத பேச முடியாது. இன்னொரு விஷயம், அந்த துண்டு சீட்ல இருக்கிறதே ஒழுங்கா பேச முடியாது. தத்தி முந்தம் 1ஆம் நம்பர் முந்தம். பரமா படிடா, ஒழுங்கா படிடா. மதில் மேல பூனை, அது இப்படி குதிக்கலாமான்னு பாக்கும். இத சொல்றதுக்கு நம்மால் படிக்கிறாரு. யாருன்னா தப்பா படிக்க முடியுமா? மதில் மேல பூனை, நம்மால் படிக்கிறான் பூனை மேல மதுள். அங்கல்ல நடுவுல இருக்கிறோம். பூனை மேல் மது மேல, பூனை மேல் மது மேல, பூனை மேல் மது மேல. பூனை மேல மதுள் இருந்தா அந்த பூனை என்னத்துக்கு ஆகுது? இவங்கிட்ட நாட்டை கொடுத்தா நாடு என்னத்துக்கு ஆகுது? பழமொழி எழுதி கொடுத்தவன் இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் படிக்கணும்னு சொல்லி கொடுங்க. அதனால அவன் இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் ரிவேஷா படிக்கிறான். ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படியா. நம்ம வம்சத்துல இவன் ஒரு டைப்பா இருக்கானே. அதோட அற்புதமா ஒரு வார்த்தை சொன்னார். நிலவேம்பு கஷாயத்துக்கு நீலவேம்பு கஷாயம். வலிக்குது, அழுதுருவேன். இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்களுடைய திமுகவுடைய கட்சிக்காரங்களை பத்தி அவர் சொல்ல வராரு. என்னுடைய திமுக தொண்டர்கள் கட்சிக்காரங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா? காங்கேயன் காளை மாட்டினுடைய பாலை போல வெண்மையானவர்கள். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. எக்கட காளை மாடு பால் கொடுக்குது. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க? தத்தி முந்தம் 1ஆம் நம்பர் முந்தம்.
ஒரு துண்டு சீட்ல இருக்கிறத கூட ஒழுங்கா படிக்க தெரியாத தத்தி நீ எங்க? இவரை பத்தி, இவருடைய திறமையை பத்தி, இவருடைய ஆற்றலை பத்தி யூடியூப்ல ஒரு பாட்டு போட்டுக்கிறாங்க, சூப்பரா இருக்குது, நீங்க பாருங்க. தண்ணி மேல லாரியை ஏத்துவார் நம்ம ஆளு, பூனை மேல மதுல நாட்டுவார் நம்ம ஆளு. தண்ணி மேல லாரியை ஏத்துவார் நம்ம ஆளு, பூனை மேல மதுல நாட்டுவார் நம்ம ஆளு. அட சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டலை எழுதி நக்கப்பா, அட சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டலை எழுதி நக்கப்பா. ஆக 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 துட்டு சீட்டு கீழே வந்துடுது. அது இருந்தா தான் அடுத்து பேச முடியும். ஆக 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 எடப்பாடி பதவி விலகணும், ஆக எடப்பாடி பதவி விலகணும். தண்ணி மேல லாரி ஏத்துவ நம்மாளு, பூனை மேல மதுல நட்டுவ நம்மாளு. இங்கல்ல அங்கல்ல நடுவுல இருக்கிறோம். பூனை மேல் மது மேல, பூனை மேல் மது மேல, பூனை மேல மதுல நட்டுவ நம்மாளு. 2006ஆம் ஆண்டு நான் ஜப்பான் நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில், ஜப்பான் நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில், ஜப்பான் நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் 87 8 1 ஆக 107. How are you handling the corruption issue? Development only. Sure. Is the main issue. Yeah, main issue. Development, only development. Development, only development. அண்ணனோட ஆட்சி வந்தா only development.